Good morning. We welcome you to the online worship of LEF ராயபுரம். காலை வணக்கங்கள். LEF ராயபுரத்தினுடைய ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். We will begin this service with prayer. இந்த ஆராதனை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this Lord's Day morning. பரமபிதாவே, இந்த கர்த்தருடைய நாளின் காலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். We thank you for the multitudes of your loving kindness and tender mercies towards each one of us. எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நீர் காண்பித்து வருகிற திரளான இரக்கங்கள் கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். Thank you for preserving us in the midst of this deadly pandemic. இந்த பயங்கரமான வாதையின் மத்தியிலே எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி. As millions have suffered all over the world, உலகமெங்கிலும் லட்சக்கணக்கானவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். we pray that we may see the end of this pandemic. இந்த வாதையின் முடிவை நாங்கள் காண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். We want normal life to be restored. சகஜ நிலை மறுபடியுமாக வர வேண்டும். Help us to learn the lessons that you want us to learn. நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நீர் விரும்புகிற பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். The purpose you allowed this pandemic to affect us. இந்த வாதை எங்களை பாதிக்கும்படியாக நீர் அனுமதித்த நோக்கம். Lord, we pray that you will help us to enter into a deeper life of faith and holiness. ஆண்டவரே, ஒரு ஆழமான விசுவாசமும் பரிசுத்தமும் நிரம்பிய ஜீவியத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Bless every part of this worship. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பாகத்தையும் ஆசீர்வதியும். Our singing and our prayers may be acceptable to you. எங்களுடைய பாடல்கள், எங்கள் ஜெபங்கள் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கட்டும். The reading of the word of God, the preaching of the word of God may be blessed. தேவனுடைய வார்த்தையை படிப்பது, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது ஆசீர்வதிக்கப்படட்டும். We want to go from here with a message from your throne. இங்கிருந்து நாங்கள் போகும் பொழுது உம்முடைய சிம்மாசனத்திலிருந்து ஒரு செய்தியோடு போக வேண்டும். Even though we are not able to gather together physically, we thank you that we can join together in spirit to worship you. நாங்கள் நேரடியாக ஒன்றாக கூடி வர முடியாவிட்டாலும் உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் ஆவியிலே கூட முடிந்ததற்காக நன்றி சொல்கிறோம். Help us to recognize how glorious you are in holiness, fearful in praises. நீர் எப்படியாக மகிமையிலே, பரிசுத்தத்திலே மகிமையாக இருக்கிறீர், துதியிலே பெரியவராக இருக்கிறீர் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யும். You are a God who inhabits the praises of your people. உம்முடைய ஜனங்களின் துதிகளை நீர் அவர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நீர். We want to feel your presence this morning, Lord. இந்த காலையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். Be thou glorified. நீரே மகிமைப்பட்டாரலும். We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென். Now Jerry and the team will lead us in worship. ஜெரியும் குழுவினரும் நம்மை ஆராதனையிலே இப்பொழுது வழி நடத்துவார்கள். ஆராதனை காரணமாக யாவரும் சேர்ந்து 15ஆம் பக்கத்தில் உள்ள 30வது பாடல், தூய சாயலில் நான் வளர வாஞ்சையுடன் ஆசிக்கிறேன். 15ஆம் பக்கத்தில் உள்ள 30வது பாடல், Lord, I am foundly earnestly longing. தூய சாயலில் நான் வளர வாஞ்சையுடனே ஆசிக்கிறேன். உந்தன் அன்பு ஐக்கியம் அறிய தாகத்துடன் காத்திருக்கிறேன். ரட்சிப்பே சேர்த்து உம்முடையோனாய் என்றும் வாழ்வேன். கிறிஸ்து
கிறிஸ்துவுடன் நான் முற்றுமாறித்து சுயம் பாவமும் நீங்கி வாழ்வேன். ரட்சிப்பெருற்று காலை தீரவும் என்னுள்ளில் தேவ ஆவியூற்றும் எண்ணங்கள் யாவும் சுத்திகரியும் போல என்னை தூய்மையாக்கும். உம்முடையோனாய் என்றும் சேவிப்பேன். ஆவியும் அன்பும் நிறைந்தோனாய் என்னை தொட்டு நீர் அபிஷேகியும். கிருபையின் மாலை என் மேல் ஊற்றும். ரட்சிப்பெருற்று காலை தீரவும் என்னுள்ளில் தேவ ஆவியூற்றும். எண்ணங்கள் யாவும் சுத்திகரியும் போல என்னை தூய்மையாக்கும். அடுத்ததாக 164 பக்கத்தில் உள்ள 4வது பாடல். பக்கம் 164, பாடல் எண் 4. ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா. ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா. ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி வேளைகள் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி வேளைகள் எங்களுக்கு. எத்தனை மதாயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மதாயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். நின் உதிரமதினால் நிறந்த நின் ஜீவ புது வழியா. நின் உதிரமதினால் நிறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். இன்றை தினமதினும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார்.
மதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே என்று ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே நீரே என்று ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதீர் நாமக்கு நாதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதீர் நாமக்கு நாதரவில் பிரியமானவனே உமாத்துமா வாழ்வது போல் 219வது பாடல் பக்கம் 332 பிரியமானவனே உன்னாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியமானவனே நாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவி தரும் பட்டயத்தை ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவனே நாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு பிரியாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு விதித்திடுவாய் தாண்டிடுவாய் விதித்திடுவாய் தாண்டிடுவாய் மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே பிரியமானவனே நாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்குபடி ஓடு மகனே ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்குபடி ஓடு மகனே நெருங்கி வரும் பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே பிரியமானவனே நாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியமானவனே பிரியமானவனே நாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே 299 பக்கத்தில் 170வது பாடல்
என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். What a faithful God have I. In the time la COVID times la we see so much of death, so much of suffering, but one thing I can say that we definitely have a faithful God. Through ups and downs God has been faithful. நம்ம நல்லதுலேயும் கெட்டதுலேயும் கடவுள் எவ்வளோ நம்மளுக்கு உண்மையாக இருந்திருக்கார். What a faithful God have I. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் What a faithful God have I. Lord, I come before your throne of praise. I find rest in your presence and fullness of joy. In worship and wonder I behold your face, singing what a faithful God have I. What a faithful God have I. What a faithful God. What a faithful God have I. Faithful in every way. Lord of mercy, you have heard my cry. Through the storms you're the beacon, my song in the night. In the shelter of your wings, hear my heart's reply, singing what a faithful God have I. What a faithful God have I.
those who suffer with the comfort you have given. I will tell of your great love for as long as I live, singing what a faithful God have I. What a faithful God have I. What a faithful God. What a faithful God have I. You are faithful in every way. What a faithful God have I. What a faithful God. What a faithful God have I. You are faithful in every way. You are faithful in every way. Yes, we serve a faithful God. இயேசு மேலான நாமம் 135 பக்கத்தில் உள்ள 165வது பல்லவி. இயேசு மேலான நாமம். இயேசு மேலான நாமம், சுந்தர மீட்பர், மகிமையின் இரட்சகர், இம்மானுவேல், தேவன் நம்மோடே, உன்னத மீட்பர், ஜீவ வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இயேசு மேலான நாமம். இயேசு மேலான நாமம், சுந்தர மீட்பர், மகிமையின் இரட்சகர், இம்மானுவேல், தேவன் நம்மோடே, உன்னத மீட்பர், ஜீவ வார்த்தை. Jesus name above all names. Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living word. Last time we'll sing it meaningfully. Jesus name above all names. Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living word. உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்பு உள்ளவனாய் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாய் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்.
உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துக்கு உரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துக்கு உரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. நான் நிருபங்களினாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடி இதை சொல்லுகிறேன். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பவுமாய் இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களே. அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்து எட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிடத்தில் வந்து எட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரை வந்தோமே. எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும்போது மற்றவர்களுடைய எல்லைக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அற்பமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடையவும் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்றே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் சிறிது நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தண்டை வரும்போது நாம் நன்றியோடு துதியோடு வருவோம். தேவன் நமக்கு இம்மட்டும் எவ்வளோ நல்ல தேவனாக இருந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. அதற்காக நாம் அதிகமாக அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். இந்த நாட்களில் இன்னும் பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வாதையின் மத்தியில் தேவன் நமக்கு கொடுக்குற பாதுகாப்புக்காக அதிகமாக தேவனை துதித்து ஸ்தோத்தரிப்போம். அதே நேரத்தில் இந்த வாதையை தேவன் தாமே சீக்கிரமாக தடுத்து நிறுத்தும்படியாக இதனால் ஏற்பட்டு கொண்டிருக்கிற பாதிப்புகள் முற்றிலும் நீங்கி எங்கும் அமைதி ஏற்பட தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டும், சகஜ நிலை மாற வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாக ஜெபிப்போம். இதற்காக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் தாமே தம்முடைய கரத்தை நீட்டும்படியாக அவருடைய பாதத்திலே கெஞ்சி மன்றாடுவோம். உலக சமாதானத்துக்காக கூட விசேஷமாக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். பல தேசங்களில், குறிப்பாக மத்திய கிழக்கு தேசங்கள், இன்னும் ஆப்கானிஸ்தான் போன்ற தேசங்களில் எத்தனையோ விதமான கலவரமான சூழ்நிலைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம், கேள்விப்பட்டு வருகிறோம். தேவன் தாமே இந்த சூழ்நிலைகள் மத்தியில் இடைப்பட்டு தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். தேசங்களில் சமாதானத்தை தேவன் கட்டளையிட வேண்டும். அதற்காக இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கலாம். நாம் அறிந்திருக்கிறபடி ஊழியத்தின் வாசல்கள் பல இடங்களில் மூடப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டும். குறிப்பாக நமக்கு தமிழ்நாட்டில் ஆலயத்தில் நாம் வார விடுமுறை நாட்களில், ஓய்வு நாட்களில் கூடி ஆராதிக்க முடியாதபடி தடை இருக்கிறது. சீக்கிரமாக இந்த தடைகள் நீங்கி நாம் ஆலயத்தில் கூடி தேவனை ஆராதிக்க தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டும். வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து சேரும் நாட்கள் சீக்கிரத்தில் வர வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாக இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். மூடப்பட்ட எல்லா ஊழியத்தின் வாசல்களையும் தேவன் திறந்து கொடுக்கும்படியாக தேவன் தாமே அவருடைய ஊழியத்தை இன்னும் இரட்டிப்பான பலத்தோடு இரட்டிப்பான வல்லமையோடு செய்ய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக, ஊழியக்காரர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். விசேஷமாக ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் நடக்க இருக்கிற மாணவர் முகாமை கூட நாம் நினைவு கூர்ந்து அதற்காகவும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக
தாசரை எடுத்து வல்லமையாக தேவன் நம் மத்தியில் உபயோகப்படுத்தும்படியாக செபிப்போம். தேவன் தாமே அவரை தம்முடைய ஆவியில் நிரப்பி பரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் செபிப்போம். ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில் தேவ பிரசன்னம் இறங்கி வருவதை நாம் காண வேண்டும். தேவனுடைய தொடுதல் வர வேண்டும். எந்த தேவையில், எந்த விதமான பலவீனத்தில், என்னென்ன குறைகளில், என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நேரத்தில் சந்திக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே விசேஷமாக செபிப்போம். இப்பொழுது நம்முடைய சகோதரன் சாம்சன் மணி அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உமது சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை என்னுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் இருக்குமானால் யூசுப்பினால் கழுவி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. தகப்பனே, உமது சமூகத்தில் வருவதற்கு ஆண்டவரே பரிசுத்தம், நீதியை காணப்பட உதவி செய்யுங்க ராஜா. அப்படிப்பட்ட குறைகள் இருக்குமானால் ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களை மன்னிங்க ராஜா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. சிலுவையிலே சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ்கார செபிக்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே தகப்பனே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் செபிக்கிறேன். அநேகர் தகப்பனை இழந்து, தாயை இழந்து, பிள்ளையை இழந்து தவித்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் ஆறுதலும் தேர்தலும் கொடுக்க வேணுமா இம்ம சமூகத்தில் நான் கேட்குறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு யார் ஆறுதல் கொடுக்க முடியும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நானே இரட்சகர், நானே மீட்பெறுங்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் தாழ்த்துகிறோம். உங்களுடைய பொல்லாத வழிகள் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத பாவங்கள் ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்ய முடியாத காரியங்கள் இருக்குமானால் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உங்கள் சமூகத்திலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட வாதிலிருந்து எங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அவர் இரத்தம் மாத்திரமே எங்களை விடுதலை தர முடியும் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குறைகள், எங்கள் குற்றங்கள், பாவங்களை அறிக்கை செய்யத்தக்கதான எங்கள் பொல்லாத வழிகளை எங்களை ரட்சித்த தேவனுக்கு விரோதமாய் செய்த எங்கள் பாவங்களை அனைத்தையும் மன்னிக்க வேணுமாய் உங்கள் சமூகத்திலே நான் கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த வாதை நீங்கும்படியாக கர்த்தர் ஒரு விஷயம் இறங்குமா ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சங்கார தூதனை நிறுத்து போதுங்கிற அந்த சத்தத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன். செய்திக்கு முன்பதாக யாவரும் சேர்ந்து ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற பாடலை பாடலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, எப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Let us pray. நாம் ஜெபிப்போம்.
Most gracious and loving Heavenly Father, we thank you and praise you for this beautiful hour of worship. மகா கிருபையும் அன்புமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஆராதனையின் வேளைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். We thank you for keeping us still in the land of the living when many have departed to eternity. அநேகர் நித்தியத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற போதிலும் இந்த ஜீவனுள்ள தேசத்தில் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். We are living in a very troubled world. நாங்கள் மிகவும் பிரச்சனையான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். On one side disease and epidemic. ஒரு பக்கத்திலே வியாதிகள், வாதைகள். On another side war, nations preparing for war. இன்னொரு பக்கத்திலே யுத்தம், தேசங்கள் யுத்தத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. On the other side we see crimes and cruelty. இன்னொரு பக்கத்திலே நாங்கள் குற்றங்களை பார்க்கிறோம், கொடூரங்களை பார்க்கிறோம். Lord, we plead with you that you will give us wisdom and discernment to live a life that is pleasing to you. ஆண்டவரே, உமக்கு பிரியமாகபடி ஜீவிக்க தேவையான ஒரு ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். This morning we want your Holy Spirit to enlighten the eyes of our understanding. இந்த காலையிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் விளங்கிக் கொள்கிற கண்களை ஒளியூட்ட வேண்டும். Speak to us through your living word. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். Hide us behind thy cross and you reveal thyself to us. எங்களை உம்முடைய சிலுவையின் பின்னாலே மறைத்து நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். You know the needs of each of our listeners. இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் உமக்கு தெரியும். In their lives, in their homes, in their families and institution, whatever may be the need, let them see their need met in you and through you. அவர்களுடைய ஜீவியத்திலே, அவர்கள் குடும்பங்களிலே, அவர்களுடைய ஸ்தாபனங்களிலே அவர்களுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் ஆண்டவரே, அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Speak to us as we meditate upon your word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு பேசும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. ஆமென். Let's turn to the portion that we read in 2 Corinthians. நாம் 2 கொரிந்தியரிலே வாசித்த பாகத்துக்கு திருப்புவோம். 10th chapter. 10ஆம் அதிகாரம். My text is found in the 4th verse. என்னுடைய செய்தி 4ஆம் வசனத்தில் இருக்கிறது. These are the words of Paul. இவைகளெல்லாம் பவுலின் வார்த்தைகள். 2 Corinthians 10th chapter and 4th verse. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். For the weapons of our warfare are not carnal, but mighty through God to the pulling down of strongholds. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. We are living in a world full of warfare. எங்கும் யுத்தத்தின் சத்தம் கேட்கும்படியான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But very often we see it is a carnal warfare. அநேக நேரங்களிலே நாம் பார்க்கிறோம் இது மாம்சத்துக்குரிய யுத்தமாக இருக்கிறது. People fighting against their physical enemy. மக்களோ தங்களுடைய சரீர பிரகாரமான சத்துருவுக்கு எதிராக போராடுகிறார்கள். When you turn from your sins, repent for your sins and come to Christ, நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு திரும்பி பாவத்திற்காக மனம் திரும்பி கிறிஸ்துவண்டை வரும்போது you experience a new birth. ஒரு புது பிறப்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள். You are born as a child of God. தேவனுடைய பிள்ளையாக பிறப்பீர்கள். But as soon as you are born to fight a battle. ஆனால் நீங்கள் பிறந்த மாத்திரத்திலே போராடும்படியாக யுத்தம் செய்யும்படியாக பிறக்கிறீர்கள். You are enlisted in the army of God. தேவனுடைய அந்த சேனையிலே நீங்கள் சேர்க்கப்படுகிறீர்கள். You become a soldier of Christ. நீங்கள் கிறிஸ்துவினுடைய ஒரு ராணுவ வீரனாகிறீர்கள். A soldier not to fight with people outwardly, வெளி பிரகாரமாக மக்களோடு போராடுகிற ஒரு போர் வீரன் அல்ல. but you are called to fight a spiritual enemy. ஆனால் ஒரு ஆவிக்குரிய சத்துருவை எதிர்த்து போராடும்படி நீங்கள் It is a அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். spiritual battle இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். where you cannot use the carnal weapons that the world uses. உலகம் பயன்படுத்துகிற மாம்ச ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்த இதிலே முடியாது. Because you are fighting against a very subtle enemy of God, an enemy of your souls, the devil or Satan. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய தந்திரமான சத்துரு, உங்களுடைய ஆத்மாவின் சத்துரு ஆகிய சாத்தானோடு போராடுகிறீர்கள். You may only say people who may be doing evil against you.
உங்களுக்கு எதிராக பொல்லாப்பு செய்கிற மக்களை மாத்திரம்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். But you don't see how Satan instigates and works through people. எப்படியாக சாத்தான் மக்களை தூண்டிவிட்டு அவர்கள் மூலமாக கிரியை செய்கிறான் என்று நீங்கள் காண முடியாது. Now there are two kinds by which you can do a warfare or battle. ஒரு யுத்தம் செய்யும்படியாக இரண்டு விதங்கள் இருக்கின்றன. One is the carnal way of fighting or engaging in warfare. ஒன்று மாம்ச வழியிலே யுத்தத்திலே கலந்து கொள்ளுவது. When David had to face Goliath, தாவீது கோலியாத்தை சந்திக்க வேண்டியிருந்தபோது Goliath, the champion Philistine, depended upon his physique, his strength. அந்த பெலிஸ்தியருடைய தலைவனாகிய கோலியாத்து தன்னுடைய பலத்தை நம்பினவனாக இருந்தான். As well as his impregnable armor that he was wearing. அதோடு சேர்த்து அவன் அணிந்திருந்த ஊடுருவ முடியாத அந்த போர் ஆயுதங்களை நம்பியிருந்தான். But David, the shepherd boy, ஆனால் மேய்ப்பனாகிய தாவீது first he tried Saul's weaponry or armor, but he said, I can't go with this. These are all part of the carnal weapons. முதலாவது சவுலுடைய ஆயுதங்களை எல்லாம் முயற்சி செய்து பார்த்தான். ஆனால் இவைகள் எல்லாம் மாம்ச ரீதியான ஆயுதங்கள், இவைகளை கொண்டு நான் போரிட முடியாது என்று சொன்னான். Ultimately he went with just a sling stone and defeated Goliath. கடைசியிலே அவன் ஒரு கவன் கல்லைத்தான் எடுத்துச் சென்றான், கோலியாத்தை தோற்கடித்தான். What was the secret of the victory? வெற்றியுடைய ரகசியம் என்ன? It was not carnal weapons that David was employing, தாவீது பயன்படுத்திய மாம்ச ஆயுதங்கள் அல்ல, but spiritual weapon of faith in the living God. ஆனால் ஜீவனுள்ள தேவன் பேரிலே கொண்டிருக்க விசுவாசம் என்னும் ஆவிக்குரிய ஆயுதம். He was able to bring down a giant of a man, more than 7 feet tall, almost 8 feet tall or so. ஒரு 7 அடி 8 அடி உயரத்துக்கு இருந்த அரக்கனை போன்ற ஒரு மனிதனை அவனால் கீழே இழுத்து போட முடிந்தது. You are called to engage in a warfare. நீங்கள் ஒரு யுத்தத்திலே கலந்து கொள்ளும்படியாக You அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். are continually bombarded with Satan's temptations. He lures us to compromise with him. தொடர்ந்து சாத்தானுடைய சோதனைகள் உங்களை எதிர்த்து கொண்டே இருக்கும். அவனோடு நீங்கள் ஒத்து போகும்படியாக உங்களை அவன் கவர்வான். So that he will make us ineffective as a child of God. அப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக நம்மை கிரியை இல்லாதவர்களாக ஆக்கும்படியாக He wants us to compromise with the world. உலகத்தோடு நாம் ஒத்து போக அவன் விரும்புகிறான். He wants us to compromise with sin and evil. நாம் பாவத்தோடு பொல்லாப்போடு ஒத்து போக வேண்டும் என்று What was விரும்புகிறான். called sin and abomination, once upon a time Satan makes you to think it's all okay, it's all another kind of lifestyle that is accepted. பாவம் அருவருப்பு என்று சொல்லப்படுகிறதை ஒரு காலத்திலே சாத்தான் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறைதான், இதெல்லாம் ஒன்றும் தவறல்ல, சரிதான், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்று சொல்கிறான். In subtle way he works in your mind, தந்திரமாக உங்கள் மனதிலே அவன் கிரியை செய்து so that you become a part and an instrument, a tool of Satan. நீங்கள் சாத்தானுடைய ஒரு கருவியாகும்படியாக செய்து விடுகிறான். So St. Paul was aware of Satan's tactics. சாத்தானுடைய இந்த தந்திரங்களை எல்லாம் பரிசுத்த பவுல் அறிந்திருந்தார். So he knew what kind of weapons he has to use when he was entrusted with the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தன்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட போராயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். I want to enlist this morning a few of the weapons that are spiritual weapons. ஆவிக்குரிய ஆயுதங்களாகிய சில ஆயுதங்களை நான் உங்களுக்கு பட்டியலிட விரும்புகிறேன். In contrast to the carnal weapons that seem to be very attractive. இவைகளோ மிகவும் கவர்ச்சியாக தோன்றுகிற மாம்ச ரீதியான ஆயுதங்களுக்கு வித்தியாசமானவைகள். So one of the first weapon that you can think of is the word of God. நீங்கள் யோசிக்கக்கூடிய முதலாவது ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. In the book of Ephesians chapter 6, Paul speaks to the Ephesian Christians. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே எபேசிய கிறிஸ்தவர்களோடு பவுல் பேசுகிறார். And 17th verse, and take the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God. 17ஆம் வசனம், ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். So this is a very unique weapon that we Christians can wield.
நாம் கிறிஸ்தவர்களாக அணிந்து கொள்ளக்கூடிய மிகவும் தனித்துவம் வாய்ந்த ஒரு ஆயுதம் இது. What kind of weapon is this? இது எப்பேற்பட்ட ஆயுதம்? Hebrews 4 chapter 12th verse. எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனம். For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of the soul and spirit and of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. Word of God is a powerful weapon. தேவனுடைய வார்த்தை வல்லமையான ஒரு ஆயுதம். Recently I was hearing a testimony of a girl whose life was changed through the word of God, the Gideon's Bible, New Testament. சமீபத்திலே இந்த கிதியனுடைய அந்த புதிய ஏற்பாடு வேதாகமத்தை படித்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை மாறிய அந்த பெண்ணுடைய சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். Her name is Uma, which was changed to Esther. How she came from a very orthodox Hindu family, but after her salvation she was persecuted. அந்த பெண் பெயர் உமா, அவர்கள் பெயர் கிறிஸ்தவரான பிற்பாடு எஸ்தர் என்று மாற்றப்பட்டது. அவர்கள் ஒரு பாரம்பரிய இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடோ அதிக உபத்திரவத்தினூடாக சென்றார்கள். But she was able to tell how the word of God changed not only herself, later on even those friends and relatives who persecuted her. ஆனால் எப்படி தேவனுடைய வார்த்தை அவர்களை மாற்றியது என்று மாத்திரமல்ல, பிற்பாடு அவர்களை உபத்திரவப்படுத்திய நண்பர்கள் உறவினர்களை கூட எப்படி அது மாற்றியது என்று அவர்களால் சொல்ல முடிந்தது. Dear friends, do you value the word of God? அன்பான நண்பர்களே, தேவனுடைய வார்த்தை விலை மதிக்கிறீர்களா? Do you really spend time studying the word of God? தேவனுடைய வார்த்தையை படிப்பதிலே நேரத்தை உண்மையாகவே செலவழிக்கிறீர்களா? I have often told the story of Jacob Dishazer. நான் அடிக்கடி ஜேக்கப் டிஷாஷர் என்றவருடைய கதை சொல்லுவது உண்டு. And also Mitsui Fujita. அதுக்கு மேலும் மிட்சுயி ஃபுஜிடா என்பவருடைய கதையும் கூட. Actually in 1941, 1941 ஆண்டு Japanese bombed Pearl Harbor, an American base in the Honolulu or Hawaiian Islands. ஜப்பானியர்கள் அந்த ஹவாய் தீவுகளிலே அமெரிக்காவினுடைய அந்த கப்பல்களுக்கு வெடி வைத்தார்கள். It was a huge loss for the Americans because they were caught unaware. They were taken by surprise. அமெரிக்கர்கள் இதை அறியாதவர்களாக இருந்தார்கள். இது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது அவர்களுக்கு பெரிய இழப்பை கொண்டு வந்தது. And fleet after fleet of Japanese planes from the aircraft carriers, and one of the first person to attack was Colonel Fujida's plane. அந்த ஜப்பானியர்களுடைய விமானம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருந்தது. முதலாவது தாக்கப்பட்டது அந்த கர்னல் ஃபிஜிடா அவர்களுடைய விமானம். And there was such a terrible loss. Many hundreds of ships and aircraft carriers, over nearly 2,500 Americans lost their lives. அங்கே பயங்கரமான இழப்பு நேரிட்டது. அநேக கப்பல்கள், விமானத்தை கொண்டு செல்லக்கூடிய கப்பல்கள் எல்லாம் இழந்து போனது. 2500 பேருக்கு மேலாக அமெரிக்கர்கள் உயிரிழந்தார்கள். And to take revenge for this raid, there was the pilots team that were getting ready to attack Japan. இதற்கு பழி வாங்கும்படியாக, ஜப்பானை தாக்கும்படியாக அந்த பைலட்டுகள் ஆயத்தமாய் கொண்டிருந்தார்கள். And so one of the raids, or the commander of the raid, it is name, Americans have funny names, his name Jimmy Doolittle, and that raid is called Doolittle's raid. அவர்கள் அந்த அமெரிக்கர்களுடைய அந்த ரெய்டிலே தலைவனாக இருந்தவர் ஜிம்மி டூலிட்டில் என்று அவருடைய பெயராக இருந்தது. அந்த ரெய்டுக்கு பெயர் டூலிட்டில் ரெய்ட் என்று பெயர். And this Jacob Dishazer was one of the pilots who was bent on taking revenge against the Japanese. ஜேக்கப் டிஷாஷர் என்பவர் அந்த விமானிகளிலே ஒருவர், ஜப்பானியர் மேலே பழி வாங்கும்படியாக உறுதியாக இருந்தவர். So their planes took off from an aircraft carrier somewhere near Japan, between Japan and China, and did bombing of Tokyo. அவர்களுடைய விமானமானது ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் நடுவாக இருந்த ஒரு தளத்தில் இருந்து, இந்த கப்பலில் இருந்து கிளம்பி அவர்கள் டோக்கியோவை தாக்கினார்கள். But before the plane reached the safe
the American base in China, his plane was, he ran out of fuel and he was shot down. It was shot down. ஆனால் அந்த விமானம் திரும்பி அது சைனாவிலே தன்னுடைய தளத்திற்குள்ளாக பாதுகாப்பாக வருவதற்கு முன்பாக அதில் இருந்த அதனுடைய அந்த ஃபியூவல் காலியாகி விட்டது. ஆனால் வருகிற வழியிலே அது தாக்கப்பட்டு விட்டது. So along with 5 other crew, they ejected and they landed in enemy territory. அவர்கள் கூட ஒரு 4-5 பேராக அந்த விமானத்தில் விட்டு வெளியே குதித்து சத்ருவினுடைய அந்த பாகத்திலே போய் விழுந்தார்கள். And the Japanese captured and executed a few of them, and 2 of them survived. They were put in prison and tortured. ஜப்பானியர்கள் அவர்களை சிறைப்பிடித்து சிலரை கொன்று போட்டு விட்டார்கள். 2 அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அவர்களை சித்திரவதை செய்தார்கள். So 40 months he had to endure terrible imprisonment. 40 மாதங்கள் கடினமான சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது. But after the end of some 2 years or so, he begged the prison guards, please give me some books to read. I want to read a Bible. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிற்பாடு என்னவோ அந்த சிறையில் இருக்கக்கூடிய காவலாளரிடத்திலே கெஞ்சி நான் படிக்கும்படியாக ஏதாவது கொடுங்கள், நான் வேதம் படிக்க வேண்டும் என்று சொன்னார். And finally a prison guard lent him a Bible. He said, you can keep it only for 3 weeks and you have to return it back. கடைசியிலே ஒரு சிறை காவலன் அவருக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்தார். 3 வாரம் தான் வைத்துக் கொள்ள வேண்டும், பிற்பாடு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். As soon as Jacob Dishasar got this Bible, he began to devour, tried to memorize, started drinking in the Bible, the word of God. ஜேக்கப் டிஷாஷர் வேதத்தை வாங்கின மாத்திரத்திலே அதில் இருக்கக்கூடியவைகள் எல்லாவற்றையும் அப்படியே மனப்பாடம் செய்யவும் கரைத்து குடிக்கவும் ஆரம்பித்தார். And suddenly when he came to say about the cross and how Jesus forgave his enemies, he understood that he also needs to forgive his enemies. திடீரென்று அவர் இயேசுவை குறித்து சிலுவையை குறித்து எப்படி அவர் சத்துருக்களை மன்னித்தார் என்பதை குறித்து பார்த்த பொழுது தானும் சத்துருக்களை மன்னிக்க வேண்டும் என்று விளங்கிக் கொண்டார். And Dishasar was so bitter against his Japanese enemies, suddenly he was converted and he began to practice forgiveness. டிஷாஷர் தன்னுடைய ஜப்பானிய எதிரிகளுக்கு எதிராக மிகவும் கசப்பானவராக இருந்தார். ஆனால் திடீரென்று அவருடைய மனம் மாற்றப்பட்டு அவர் அவர்களை மன்னிக்க ஆரம்பித்தார். And finally after the world war was over, they were freed. He went back to US, studied in a Bible school. கடைசியிலே உலக யுத்தம் முடிந்த பிற்பாடு அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அமெரிக்காவுக்கு திரும்பி போனார்கள். வேதாகம பள்ளியிலே படித்தார். So he met his wife there in the Bible school. He married and he decided to come back to Japan as a missionary. தன்னுடைய மனைவியை அவர் அங்கே பைபிள் ஸ்கூலிலே பார்த்தார், திருமணம் செய்து கொண்டார். மறுபடியும் ஜப்பானுக்கு ஒரு மிஷனரியாக வரும்படியாக விரும்பினார். So he had written a tract, I was a prisoner of war in Japan. நான் ஜப்பானிலே ஒரு சிறை கைதியாக போர்க்கால கைதியாக இருந்தேன் என்று ஒரு கைப்பிரதி எழுதினார். Millions of copies of his testimony was distributed to many places. அவருடைய சாட்சி லட்சக்கணக்காக அநேக இடங்களிலே மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. Unknown to him, அவர் அறியாதபடி after the war, after that Pearl Harbor bombing, this Mitsuo Fuchida, he became a national hero because he was in that team that conducted such a devastating raid on the American ships and aircraft carriers. அந்த பால் துறைமுகம் தாக்கப்பட்ட பிற்பாடு அந்த மிஷிடா அவர்கள் அந்த அமெரிக்கர்களுடைய ஜப்பானியர்களுடைய பெரிய தலைவராகி விட்டார். ஏனென்றால் அவர் செய்த அந்த காரியத்தினாலே அமெரிக்காவில் அதிக தாக்கம் ஏற்படுத்தப்பட்டது. But after the war, there was they were going to try people on war crimes, how they treated the prisoners of war so badly. ஆனால் அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு எப்படியாக சிறை கைதிகளை அவர்கள் மோசமாக நடத்தினார்கள் என்று அவர்களை குறித்து கொஞ்சம் விசாரணை செய்யப்பட்டது. So Fuchida was one of the people who were called in to answer for the bad treatment of POWs. அந்த சிறை கைதிகளுக்கு மோசமாக அவர்களை நடத்தியதற்காக கேள்வி கேட்கும்படி ஃபிச்சிடாவும் அழைக்கப்பட்டார். He was angry and he said, what about the Americans, how badly they treated our people? அவர் மிகவும் கோபம் கொண்டார். அவர் சொன்னார், அமெரிக்கர்களை குறித்து என்ன, நம்முடைய மக்களை அவர்கள் எவ்வளவு மோசமாக நடத்தினார்கள் என்றார். So while preparing to answer, he was trying to get answers or information about how their prisoners of war were treated by the Americans.
அவர் இது பதில் சொல்லும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது எப்படியாக அமெரிக்கர்கள் சிறை கைதிகளை ஜப்பானிலிருந்து வந்த சிறை கைதிகளை நடத்தினார்கள் என்ற செய்தியும் சேகரித்தார். And finally he met one of the soldiers who had come out, who was freed from the American POW, a Japanese who was captured by the Americans and who was in the POW camp in America, under the Americans. கடைசியிலே அமெரிக்கர்களுடைய கீழாக இருந்த ஜப்பானிய ராணுவ வீரர்கள் சிறை கைதிகளாக இருந்தவர்கள் வெளிவந்தவர்களே ஒருவரே இவர் பேச நேர்ந்தது. So he caught that fellow, he was familiar, he knew that person. He wanted to get all the information, how cruel the Americans were. அந்த மனிதரை இவருக்கு நன்றாக தெரியும். அவரை பிடித்து அமெரிக்கர்கள் எவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டார்கள் என்று அறிந்து கொள்ள விரும்பினார். But instead of getting information about the cruelty, he suddenly saw that soldier had so much of praise for the Americans, and especially one nurse who treated the soldiers so kindly while they were treated for their wounds and injuries. ஆனால் கொடூரத்தை பற்றி கேட்பதற்கு பதிலாக அமெரிக்கர்கள் எப்படியாக தங்களை நடத்தினார்கள் என்று அவர்களை துதி பாடிக்கொண்டிருந்தார். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நர்ஸ் இப்படியாக இந்த யுத்தத்திலே காயப்பட்ட அநேகருக்கு எவ்வளவு அக்கறை எடுத்து சிகிச்சை கொடுத்தார்கள் என்ற காரியத்தை குறித்தும் கேள்விப்பட்டார். To his surprise, this soldier had become a Christian, and he told Fuchida the story of this American nurse. ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இந்த ராணுவ வீரன் கிறிஸ்தவனாக மாறிவிட்டார். ஃபிச்சிடாவுக்கு இவர் இந்த அமெரிக்கன் நர்ஸை குறித்து சொன்னார். So this nurse, her name is Peggy Cowell. இந்த நர்ஸுடைய பெயர் பெக்கி ஹவல். Her parents were missionary teachers in Japan. அவர்களுடைய பெற்றோர்களோ ஜப்பானிலே மிஷனரிகளாக இருந்தார்கள். 1939, when the situation became very difficult and dangerous, they moved to Philippines. 1939 ஆண்டு சூழ்நிலை மிகவும் மோசமான போது அவர்கள் அங்கிருந்து பிலிப்பிக்கு போனார்கள். But then World War started. The Japanese captured Philippines. ஆனால் உலக யுத்தம் ஆரம்பித்து விட்டது. ஜப்பானியர்கள் பிலிப்பைன்ஸை கைப்பற்றி விட்டார்கள். The parents and many of the people around, they moved to the mountain. For 2 years they survived near some mountain. பெற்றோரும் இன்னும் அநேகரும் பக்கத்திலே இருக்கக்கூடிய மலைக்கு அவர்கள் பெயர்ந்து போனார்கள். 2 ஆண்டுகள் அங்கே மலையிலே தங்கி இருந்தார்கள். These missionaries had sent their children to safety to America. இந்த மிஷனரிகள் தங்கள் பிள்ளைகளை அமெரிக்காவிற்கு பாதுகாப்பாக அனுப்பிவிட்டார்கள். But finally Japanese captured these missionaries and executed them. 2 of the parents, they were executed. கடைசியிலே ஜப்பானியர்கள் இந்த மிஷனரிகளை பிடித்து அவர்கள் அந்த பெற்றோர் இருவரையுமே கொன்றும் போட்டு விட்டார்கள். So this Peggy, who heard about the execution, martyrdom of parents, was very bitter against the Japanese. இரத்த சாட்சியாக மரித்த தன்னுடைய பெற்றோரை குறித்து இந்த பெக்கி கேள்விப்பட்ட பொழுது ஜப்பானியர்கள் மேலே மிகவும் கசப்பானார்கள். But one day, as she was thinking about it, she was thinking how her parents would have reacted when they were executed. They were killed by the sword, beheading the ஒரு நாள் அந்த பெக்கி இதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய பெற்றோர் கொல்லப்பட்ட பொழுது எப்படியாக அந்த நேரத்திலே அவர்கள் பிரதிக்கிரியை செய்திருப்பார்கள் என்று யோசித்து பார்த்தார். She heard that her parents and others, the group there, they requested the captors for half an hour's prayer time before they were executed. இவர்கள் கேள்விப்பட்டது என்னவென்றால் அந்த இவருடைய பெற்றோரும் இன்னும் மற்ற மிஷனரிகளும் கூட அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பாக அரை மணி நேரம் ஜெபிக்க தங்களுக்கு நேரம் கொடுக்கும்படி கேட்டார்களாம். And she realized what her parents would have prayed. தன் பெற்றோர்கள் என்ன ஜெபித்திருப்பார்கள் என்று இவர்கள் உணர்ந்தார்கள். Like Jesus, Father, forgive them, for they know not what they do. இயேசுவை போல பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். Or Stephen, in his martyrdom, he prayed like that, forgiving his enemies. ஸ்தேவான் தான் இரத்த சாட்சியாக மரித்த பொழுது தன்னுடைய சத்துருக்களை மன்னிக்கும்படியாக ஜெபித்தார். ஜெபித்திருக்கலாம். Peggy said, I don't want to harbor this hatred. I want to be filled with the love of Christ, which allows me to forgive my enemies. பெக்கி சொன்னார்கள், நான் இந்த கசப்பை உள்ளே வைத்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை, நான் மன்னிக்க விரும்புகிறேன், என்னுடைய சத்துருக்களை நான் மன்னிக்க விரும்புகிறேன் என்றார்கள். And later on, as she was a nurse in the
POW camp, the Japanese came and she treated them so kindly. She helped them to survive very dangerous wounds. பிற்பாடு அவர்கள் போர்க்கால அந்த கைதிகள் இருந்த மருத்துவமனையிலே வேலை செய்த பொழுது அந்த அங்கே ஜப்பானியர்கள் வந்தார்கள். அவர்களை மிகவும் மிருதுவாக இரக்கமாக இந்த பெகி நடத்தினார்கள். So this soldier was one of them who questioned, why do you treat us so kindly? இந்த ராணுவ வீரனே அவர்களில் ஒருவனாக இருந்தார். அவர் கேட்டார், ஏன் எங்களை இப்படி இரக்கத்தோடு நடத்துகிறீர்கள் என்று கேட்டார். But that girl nurse would reply, my parents were killed by the Japanese. ஆனால் அந்த பெண் நர்ஸ் சொன்னார்கள், என்னுடைய பெற்றோர் ஜப்பானியர்களாலே கொல்லப்பட்டார்கள். Once I was filled with hatred, but now Jesus has poured in, washed my heart and removed all the hatred and filled me with his love. ஒரு காலத்தில் நான் பகையினாலே நிரம்பி இருந்தேன். ஆனால் இயேசு அவருடைய அன்பை ஊற்றி என்னுடைய இந்த கசப்பு பகையெல்லாம் எடுத்து போட்டு அவருடைய அன்பினால் என்னை நிரப்பினார். So her testimony, this soldier got a Bible read and he was converted. அவர்கள் சாட்சியின் மூலமாக இந்த ராணுவ வீரன் ஒரு வேதாகமத்தை பெற்று படித்தார், ரட்சிக்கப்பட்டார். Through this soldier's testimony, Colonel Fuchida, that hero, Japanese hero, he got a Bible and also he got a tract of Jacob disaster. I was a prisoner of war in Japan, and having read these, he himself turned his life to Christ, was converted. இந்த ராணுவ வீரரின் சாட்சியின் மூலமாக அந்த கர்னல் ஃபிஜிடா ஜப்பானிலே ஹீரோவாக இருந்தவர், அவரும் ஒரு வேதாகமத்தை பெற்று படித்தார். அவர் ஒரு கைப்பிரதியும் பெற்றார். அந்த கைப்பிரதி அந்த இவருடைய அவரை முன்பு அவர் கொடூரமாக முன்பு நடத்திய அந்த அமெரிக்க ராணுவ வீரனுடைய சாட்சி, அதையும் படித்தார். அவரும் ரட்சிக்கப்பட்டார். Later on he wrote a book from Pearl Harbor to Calvary. பிற்பாடு பேர்ல் துறைமுகத்திலிருந்து கல்வாரி என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். And later on both the enemies like Jacob Disaster and Fuchida were able to meet together and they conducted revival meetings in Japan together. பிற்பாடு சத்துருக்களாக இருந்த ஜேக்கப் டிஷாவரும் அந்த ஃபுஜிடாவும் ஒரு இடத்திலே ஒன்றாக சந்திக்க முடிந்தது. அவர்கள் ஜப்பானிலே உயிர்மீட்சி கூட்டம் நடத்த முடிந்தது. The word of God has great power to change lives. தேவனுடைய வார்த்தை ஜீவியங்களை மாற்றக்கூடிய பெரிய வல்லமை கொண்டது. It is a two-edged sword. இருபுறம் கருக்குள்ள பட்டயம். Very powerful. மிகவும் வல்லமையானது. Jesus used the word of God as a sword to overcome the temptations of Satan each of those 3 times. இயேசு சாத்தானுடைய சோதனைகளை 3 முறையும் ஜெயிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை எனும் பட்டயத்தை பயன்படுத்தினார். He quoted the word of God each time. அவர் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை மேற்கோளிட்டு காட்டினார். Command these stones to become bread. இந்த கற்களை எல்லாம் அப்பமாக்கும்படி கட்டளையிடும். Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். Jump from the temple pinnacle and God will send his angels to protect you. ஆலயத்தினுடைய கோபுரத்தின் உச்சியிலிருந்து குதியும், உம்மை பாதுகாக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் என்றார். Thou shalt not tempt the Lord thy God. He quoted God's word. அவர் தேவனுடைய வார்த்தையை மேற்கோளிட்டு காட்டினார். உன் தேவனாகிய கர்த்தரை சோதிப்பாதிருப்பாயாக. I will give you all the glory riches of the world. நான் உனக்கு எல்லா மகிமையும் உலகத்தின் ஐஸ்வரியத்தையும் தருவேன் என்றான். Get thee behind me, thou shalt worship the Lord thy God alone. எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே நீ ஆராதிப்பாயாக You என்றார். have the word of God all right, but are you using this as a weapon? உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது சரிதான், ஆனால் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்களா? Second very important weapon is prayer. இரண்டாவது மிகவும் முக்கியமான ஆயுதம் ஜெபம். The word of God and prayer together, they make a formidable weapon. தேவனுடைய வார்த்தை ஜெபம் ஒன்றாக இணைந்து அவைகள் அசைக்க முடியாத ஒரு ஆயுதமாகும். Paul says in Ephesians 6:18, praying always with all prayer and supplication in the spirit. எபேசியர் 6:18 பவுல் சொல்கிறார், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். You see the story of Hezekiah in Isaiah 37. ஏசாயா 37ஆம் அதிகாரத்திலே எசேக்கியாவின் கதையை நீங்கள் பார்க்கிறீர்கள். Sennacherib came to attack the kingdom of Judah. யூதா தேசத்தை தாக்கும்படியாக சனகரிப் வந்தான். 37:1, and it came to pass when King Hezekiah heard it that he rent his clothes and covered himself with sackcloth and went into the temple, the house of God. 37ஆம் அதிகாரம் முதல் வசனம், ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். So before that, Rabshakeh the
general of the Assyrian army had railed against the God of Israel. அதற்கு முன்பாக அந்த அசீரிய ராணுவ தலைவனாகிய சனகரிப் இஸ்ரவேலுடைய ராணுவத்துக்கு எதிராக சீறினான். He made fun of Hezekiah எசேக்கியாவை அவன் கேலி செய்தான், and of Hezekiah's God. எசேக்கியாவினுடைய அந்த ராணுவ வீரர்களையும். But what did Hezekiah do? எசேக்கியா என்ன செய்தார்? 37th chapter, 36 to 38 verses. 36 லிருந்து 38 வசனங்களுக்கு நாம் போகலாம். Then the angel of the Lord went forth and smote in the camp of the Assyria 144,5,000 when they arose early in the morning. They were all dead. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். Earlier we'll read 20 and 20. Now therefore, O Lord our God, save us from this hand, that all the kingdoms of the earth may know that thou art the Lord, even thou only. Then Isaiah the son of Amos sent unto Hezekiah, saying, Thus saith the Lord God of Israel, whereas thou hast prayed to me against the Sennacherib the king of Assyria. 20-21 வசனங்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. இந்த வசனங்களை தான் சொல்லுகிறார். So Hezekiah put everything before God and prayed to the God of heaven. எசேக்கியா எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக வைத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தார். And God did a marvelous miracle of defeating, annihilating this army of Sennacherib. இந்த சனகரிப்பினுடைய ராணுவத்தை தோற்கடித்து முற்றிலுமாக அழித்து போடும்படியான அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை தேவன் செய்தார். Sennacherib himself was killed by his own son as he was drinking. சனகரிப் தானே தன்னுடைய சொந்த மகனாலே கொல்லப்பட்டான். Dear friends, have you experienced the power of prayer? அன்பான நண்பர்களே, ஜெபத்தின் வல்லமை அனுபவித்திருக்கிறீர்களா? I am sure you will have lots of testimonies in your own personal lives. உங்கள் சொந்த வாழ்க்கையிலே अनेक சாட்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். Prayer and the word of God is a formidable weapon. ஜெபமும் தேவனுடைய வார்த்தையும் உங்களை எதிர்க்க முடியாத ஆயுதங்கள். The fellowship has grown because of prayer, the prayers of God's servants in the early stages of the fellowship. சகவாசம் ஜெபத்தினாலே வளர்ந்தது. ஆரம்ப நாட்களிலே தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய ஜெபத்தினாலே வளர்ந்தது. Now as the fellowship has become large, we should not lose this weapon of prayer. சகவாசம் பெரியதாய் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜெபம் என்னும் ஆயுதத்தை நாம் இழந்து போக கூடாது. Our retreats were characterized by prayer and sometimes praying through the nights. நம்முடைய ரிட்ரீட்டுகள் எல்லாம் ஜெபம் நிரம்பியதாக, சில நேரங்களிலே முழு இரவு ஜெபமாகவும் இருக்கும். We need to really wield this weapon of prayer. நாம் உண்மையாகவே இந்த ஜெபம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். Third weapon is praise. மூன்றாவது ஆயுதம் துதி. Our God inhabits the praises of his people. நம்முடைய தேவன் துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற, தன்னுடைய ஜனங்களின் துதிக்கிற ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர். Jehoshaphat prayed a confederate of nations who came against him in 2 Chronicles 20th chapter. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே अनेक தேசங்கள் கூட்டமாக யெகோஷாபாத்துக்கு எதிராக வந்தார்கள். அப்பொழுது அவர் ஜெபித்தார். So what was his strategy? அவருடைய அந்த யுக்தி என்ன? 20th chapter of 2 Chronicles. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். Ye shall not need to fight in this battle. Set yourselves, stand ye still and see the salvation of the Lord. O Judah and Jerusalem, fear not, be not dismayed. 17ஆம் வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். We'll jump to 22nd verse. And when they began to sing and to praise the Lord, Lord set ambushment against the children of Ammon, Moab, and Mount Seir, which were come against Judah, and they were smitten. அடுத்து 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
Dear friends, when we feel discouraged, அன்பான நண்பர்களே, நாம் அதைரியப்பட்டிருக்கும் பொழுது that is the time devil comes to pull us down. அந்த நேரத்தில் தான் நம்மை இழுத்து போடும்படி சாத்தான் வருவான். On the other hand, when we trust in God and move forward மாறாக நாம் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்றால் and begin to worship God, தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தால் the devil will flee. சாத்தான் ஓடி So போவான். the huge army of Moab, Ammon, Seir that came against the small army of Jehoshaphat, when these people began to praise God, இந்த ஜெகோஷபாத்திற்கு எதிராக அம்மோன், இன்னும் மோவாப், சேயீர் இவர்களுடைய இராணுவங்கள் எல்லாம் பெரிய இராணுவங்கள் வந்த பொழுது ஜெகோஷபாத் தேவனை நோக்கி துதித்த போது God moved in such a way and all these strong enemies were defeated. இந்த பலமான சத்துருக்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படத்தக்கதாக தேவன் அசைந்தார். I don't have time to finish all. Maybe I'll just mention the other weapons. எல்லாவற்றையும் சொல்லி முடிப்பதற்கு நேரமில்லை. மற்ற ஆயுதங்களை குறித்து சொல்லிவிட்டு விடுகிறேன். The name of Jesus. இயேசுவின் நாமம். Paul says in Philippians 2nd chapter, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார், 2nd chapter 9 to the 11th verses. Wherefore God hath highly exalted him and given him a name which is above every name, that at the name of Jesus every knee should bow, of things in heaven, things in earth, things under the earth, and that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Peter used the name of Jesus, the authority in the name of Jesus, to heal the lame man who was lame from birth. பிறப்பிலிருந்து சப்பானியாக இருந்த மனிதனை குணமாக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலிருந்து அதிகாரத்தை பேதுரு பயன்படுத்தினார். You find that in Acts 3:16. We need not turn to it. அதை அப்போஸ்தலர் 3:16 நீங்கள் பார்க்கலாம், திருப்ப வேண்டியதில்லை. There's a story of Wigglesworth, Smith Wigglesworth. He was a very godly man. ஸ்மித் ரிகில்வர்த் என்ற ஒரு மனிதருடைய கதை உண்டு. அவர் மிகவும் தேவபக்தி உள்ள மனிதர். One day he was called to pray for a man who was working in the mine. He was a very godly man. அவர் தேவபக்தி உள்ள மனிதர். ஒரு நாள் சுரங்கத்திலே வேலை செய்த ஒரு மனிதருக்காக ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டார். Daytime he would work in the mines, night time he would preach to people. பகல் நேரத்திலே சுரங்கத்திலே வேலை செய்வார், இரவிலே மக்களுக்கு பிரசங்கிப்பார். But one day he became very sick. ஒரு நாள் மிகவும் சுகவீனமானார். And he became so sick that he was almost paralyzed at the point of death. அவர் மிகவும் சுகவீனமானார், கிட்டத்தட்ட மரண தருவாய்க்கு வந்து விட்டார். When Wigglesworth reached his place, he called for some godly people to come with him. விகில்ஸ்வர்த் தன்னுடைய இடத்திற்கு போன போதோ தன்னோடு வரும்படியாக சில தேவபக்தியுள்ள மக்களை அழைத்தார். So they formed a circle around that man. அவர்கள் இந்த மனிதனை சுற்றிலும் ஒரு வட்டத்தை போட்டார்கள். They said he was suffering from TB. He had become skin and bones. He could hardly lift his hand. அவர்கள் சொன்னார்கள், டிபியிலே இந்த மனிதர் கஷ்டப்படுகிறார், அப்படியே மெலிந்து போய்விட்டார், அவரால் கைகளை கூட உயர்த்த முடியவில்லை. So as Wigglesworth and the 6 other people, they joined together. He said, today we won't pray, but we will use the name of Jesus. விகில்வர்த்தும் மற்ற 6 பேரும் ஒன்றாக அந்த இடத்திலே கூடி வந்திருந்த பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டாம், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவோம் என்று சொன்னார். So as they prayed together, they whispered, and they whispered with prayer the name of Jesus, in Jesus name, as they went on praying like that. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசுவின் நாமத்தில் என்று தொடர்ந்து மெதுவாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். Suddenly the power of God came upon this man. திடீரென்று தேவனுடைய வல்லமை இந்த வியாதியஸ்தன் மேல் வந்தது. And not only his disease was healed, first of all he realized his sin. அவனுடைய வியாதி சுகமானது மாத்திரமல்ல, முதலாவது தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்தான். He said, I had become bitter. அவன் சொன்னான், நான் கசப்படைந்து போனேன், மனம் I கசந்தேன். became bitter against God because after doing so much for God, I became so sick. நான் தேவனிடத்திலே மிகவும் மனம் கசந்தவனாக இருந்தேன். தேவன் எனக்கு இவ்வளவு செய்திருந்த போதிலும் நான் செய்தேன். So many people came and prayed for me. I was not well. அநேகர் வந்து எனக்காக ஜெபித்தார்கள், நான் சுகமாகவில்லை. But now here I confess my sin. I repent for this bitterness and anger against God. எங்கே நான் என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன், தேவனுக்கு எதிராக என்னுடைய கோபம் கசப்பை அறிக்கையிடுகிறேன். As he humbled himself, the power of God came. He became healed, and Wigglesworth told all the people to go down. They were in an upper room. That man was healed.
அவன் பாவத்தை அறிக்கையிட்ட பொழுது அவன் சுகமானான். மிகிழ்வர்த் அவர்கள் எல்லாம் அந்த மேலறைக்கு போகும்படியாக சொன்னார். Dear friend, are you in a tight spot? அன்பான நண்பர்களே, நீங்கள் இக்கட்டான நிலையில் இருக்கிறீர்களா? Use the name of Jesus. இயேசுவின் நாமத்தை But பயன்படுத்துங்கள். before you use the name of Jesus, ஆனால் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் you முன்பாக must have come under the cleansing power of his blood. அவருடைய இரத்தத்தின் சுத்திகரிப்பும் வல்லமை கீழாக நீங்கள் வந்திருக்க வேண்டும். There was a group of people who did not really value Jesus, but they tried to use the name of Jesus. இயேசுவை உண்மையாகவே விலை மதிக்காத ஒரு குழுவினர் இருந்தார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த முயற்சித்தார்கள். In the name of Jesus whom Paul is preaching, you devils, you get out of this man. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்திலே சாத்தானே இந்த மனிதனை விட்டு வெளியே போ என்றார்கள். The devil said, பிசாசு சொன்னான், Jesus I know, Paul I know, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், but who are you? ஆனால் நீங்கள் யார்? You have to come under the cleansing power of the blood of Christ. நீங்கள் கிறிஸ்துவினுடைய சுத்திகரிக்கும் இரத்தத்தின் வல்லமையின் கீழாக வர Then வேண்டும். his name of Jesus will be a mighty weapon to you. அப்பொழுது இயேசுவின் நாமம் உங்களுக்கு பெரிய ஆயுதமாக இருக்கும். I will just mention Revelation 12:11. They overcame him by the blood of the Lamb, by the word of their testimony. They loved not their lives unto death. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 அவர்கள் அவருடைய ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். The cross is a mighty weapon. சிலுவை வல்லமையான ஒரு ஆயுதம். And if you have tasted the power of the cross in your life, உங்கள் ஜீவியத்திலே சிலுவையின் வல்லமை நீங்கள் ருசித்திருந்தால் your testimony itself will be a weapon. உங்கள் சாட்சியே ஒரு ஆயுதமாக இருக்கும். I will close with the last weapon that I have already mentioned, the weapon of love. நான் சொன்ன கடைசி ஆயுதத்திலே முடிக்கிறேன். அது அன்பின் ஆயுதம். Romans 12 chapter ரோமர் 12 அதிகாரம் 20 and 21. 20-21 வசனங்கள். Okay, 19 also. Dearly beloved, avenge not yourself, but rather give place unto wrath. For it is written, vengeance is mine, I will repay it, saith the Lord. Therefore, if thine enemy hunger, feed him. If he thirst, give him drink. For in so doing, thou shalt heap coals of fire on his head. 19-20 வசனங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். So it was this love that was used as a weapon. இந்த அன்பு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படும். Jacob disaster used against those gods, cruel gods, and they were able to see the change in disaster's life. ஜேக்கப் டிசாஸ்டர் இந்த ஆயுதத்தை அந்த கொடூரமான அந்த இராணுவ காவலர்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தினார். இவருடைய மாற்றப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் கண்டார்கள். This young girl nurse Peggy Cowell used this instrument of love, the weapon of love, to change a Japanese person's life. Many other Japanese were blessed through her life. இந்த வாலிப பெண்ணாகிய இந்த பவல் அவர்கள் இந்த அன்பின் ஆயுதத்தை அநேக ஜப்பானிய ராணுவ வீரர்கள் மத்தியிலே அவர்களால் பயன்படுத்த முடிந்தது. And through this soldier, this Colonel Fuchida, a very reputed man, he was converted. அங்கே இருந்த ஒரு ராணுவ வீரனின் மூலமாக இந்த ஃபிஜிடா என்ற மிகவும் பிரபலமான ஜப்பானிய மனிதர் ரட்சிக்கப்பட்டார். Dear friends, you are in the midst of a battle. அன்பான நண்பர்களே, நீங்கள் ஒரு யுத்தத்தின் மத்தியில் இருக்கிறீர்கள். You are not left unarmed. நீங்கள் ஆயுதங்கள் இல்லாமல் விடப்படவில்லை. You may not have a gun or a pistol. உங்களிடத்திலே ஒருவேளை துப்பாக்கி இல்லையென்றால் பிஸ்டல் இல்லாமல் இருக்கலாம். Modern warfare has got very advanced weapons. நவீன கால யுத்தங்களிலே எத்தனையோ விதமான முன்னேற்றமான ஆயுதங்கள் உண்டு. America's stealth aircraft or fighter aircraft F-22 is being competed by the Chinese J-20. That's what I see in the internet. அமெரிக்காவினுடைய அந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் F-22 என்ற விமானத்துக்கு எதிராக J-20 என்று சீன தேசம் ஒரு விமானத்தை உருவாக்கி இருக்கிறது. You want to be one step ahead of your enemy. உங்களுடைய விரோதிக்கு ஒரு அடி மேலாகவே நீங்கள் இருக்க God விரும்புகிறீர்கள். has given us a mighty many weapons. தேவன் நமக்கு அநேக ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். Paul says here in plural, the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of
strongholds. இங்கே பவுல் பன்மையிலே சொல்லுகிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. And what does it do? 5th verse, casting down imaginations and every high thing that exalteth itself against the knowledge of God, bringing into captivity every thought to the obedience of Christ. அது என்ன செய்கிறது என்று 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். Let us examine our lives. நம் ஜீவியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you for the weapons you have provided for us. பிதாவே, நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற ஆயுதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். We are in a battle. நாங்கள் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். But in battle not against flesh and blood. மாம்சத்துக்கு இரத்தத்துக்கு எதிராக யுத்தம் அல்ல. But against principalities and powers and rulers of darkness and spiritual wickedness in high places. துரைத்தனங்களுக்கு எதிராக, அதிகாரங்களுக்கு எதிராக, ஆண்டவரே பொல்லாத வானமண்டல சேனைகளுக்கு எதிராக. Teach us how to use the word of God as a weapon. எப்படி தேவனுடைய வார்த்தை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்று How you yourself use the word of God to overcome Satan in the temptation in the wilderness. வனாந்தரத்திலே சோதனையிலே எப்படி நீர் தாமே தேவனுடைய வார்த்தையை சாத்தானை தோற்கடிக்கும்படி உபயோகப்படுத்தினீர். Let us delight in your word. உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் சந்தோஷப்படட்டும். Let this word keep us from sin and evil. இந்த வார்த்தை எங்களை பாவத்திலிருந்து பொல்லாப்பிலிருந்து பாதுகாக்கட்டும். Teach us how to use the weapon of prayer. ஜெபம் என்னும் ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று Prayer with the கற்றுத்தாரும். word of God. Prayer with the word of God. தேவனுடைய வார்த்தையோடு கூடிய ஜெபம். Prayer with faith. விசுவாசத்தோடு ஜெபம். How nothing can defeat such combination weapons. அப்படிப்பட்ட இணைந்த ஆயுதங்களை ஒன்றும் தோற்கடிக்க முடியாது. Let us use the weapon like Jehoshaphat, who began to praise God. He told the people to praise God. யெகோஷாபாத்தை போல ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்தட்டும். அவர் மக்களை பார்த்து தேவனை துதிக்கும்படி சொன்னார். Worship is such a mighty weapon. ஆராதனை வல்லமையான ஒரு ஆயுதம். How David used music, his harp, to cast out evil spirits from Saul. எப்படியாக தாவீது தன்னுடைய இசை கருவியை பொல்லாத ஆவியை சவுலை விட்டு விரட்டும்படி பயன்படுத்தினார். And fasting prayer. உபவாச ஜெபம். How in Daniel we see he fasted and prayed. தானியேலில் நாங்கள் பார்க்கிறோம், அவர் உபவாசி ஜெபித்தார். Though his answer was delayed, அவருக்கு பதில் காலதாமதமாக வந்தாலும் he came to know that there are mighty battles in the spiritual realm. ஆவிக்குரிய உலகிலே अनेक வல்லமையான யுத்தங்கள் இருக்கிறது என்று அறிந்து கொண்டார். Where Michael had to defeat that evil angel, and finally the answers to prayer came after that battle. அங்கே மிகாவேல் பொல்லாத தேவ தூதனை தோற்கடிக்க வேண்டியிருந்தது. கடைசியிலே இவருடைய ஜெபத்திற்கு பதில் வந்தது. Yes, this is an important prayer that we need to learn. இது முக்கியமான ஜெபம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். People under the bondage to darkness. இருளிலே அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்கள். People who are bound by immorality or pornography. சன்மார்க்க சீர்கேடினாலும் ஆபாசத்தினாலும் நிரம்பி இருக்கிற It is மக்கள். not ordinary prayer. We need the powerful prayer, even fasting and prayer to be delivered. சாதாரண ஜெபம் அல்ல, எங்களுக்கு வல்லமையான ஜெபம் வேண்டும். அவர்கள் விடுவிக்கப்படத்தக்கதாக உபவாச ஜெபம் வேண்டும். Lord, let us have this testimony of the cross. ஆண்டவரே, சிலுவையை குறித்த சாட்சியை நாங்கள் They கொண்டிருக்கிறோம். overcame him by the blood of the lamb, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவரை by the மேற்கொண்டார்கள். word of their testimony. அவர்களுடைய வார்த்தையின் They சாட்சியினால் loved not their lives unto death. அவர்களுடைய ஜீவியத்தை அவர்கள் நேசிக்கவில்லை. Help us to use the weapon of love. அன்பின் ஆயுதத்தை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். As Abraham Lincoln said, the best way to conquer your enemy is to make him your friend. ஆபிரகாம் லிங்கன் சொன்ன வண்ணமாக உன்னுடைய நண்பனை மேற்கொள்வதற்கு மிகச்சிறந்த வழி உன்னுடைய சத்துருவை மேற்கொள்வதற்கு மிகச்சிறந்த வழி அவனை நண்பனாக்கிக்கொள். Teach us how to return love for hatred. எப்படி தீமைக்கு நாங்கள் அன்பை கொடுக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும். Forgiveness. Return forgiveness to people who do unjustly or behave unjustly with us. எங்களிடத்திலே அநீதியாக நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு மன்னிப்பை நாங்கள் கொடுக்கட்டும். Make us to reflect your love, Lord. உம்முடைய அன்பை பிரதிபலிக்க செய்யும். Help us and guide us. எங்களுக்கு உதவி செய்யும், வழி In நடத்தும். Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். இந்த காலையில் தேவனுடைய வார்த்தையை ஆன்லைன் மூலமாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்காக தேவனை துதிக்கிறோம். இந்த நாட்களில் வார ஞாயிறு ஆராதனைகள் இல்லாதனால ஆலயத்தில் கூடுகை இல்லை.
ஆலயங்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7:30 மணிக்கும் மாலை 6:20 மணிக்கும் ஞாயிறு ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும். ஆகவே இதை குறித்து வைத்துக்கொண்டு ஆலயங்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு நீங்களும் அநேகரும் வந்து வார்த்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக உங்களை நாங்கள் அன்பாக அழைக்கிறோம். எங்களுடைய வாலிபர் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கு கூகுள் மீட்டில் மாலை 5 மணிக்கு ஆன்லைனில் நடைபெறுகிறது. ஆகவே இதையும் நீங்கள் குறித்து கொண்டு அறிந்த தெரிந்தவர்கள் இதில் பங்கு பெற அழைக்கும்படியாகவும் அன்பை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கடைசியாக யாவரும் சேர்ந்து 44ஆம் பக்கத்தில் 101வது பாடலை பாடலாம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். ஜீசஸ் keep me near the cross. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காணும். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. வேண்டில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. பாவியேன் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே. ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. வேண்டில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. ரட்சகா கல்வாரியின் காட்சி கண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னையால் வீராக. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. வேண்டில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. என்னமும் கல்வாரியில் ஆவலாய் நிற்பேனே. பின்பு மோட்ச லோகத்தில் என்றும் வாழுவேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. வேண்டில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen. God bless you.